வணக்கம். 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 நீண்ட காலத்துக்கு பிறகு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனது இது ஒரு பரீட்சார்த்தமான லைஃப் நிகழ்வாக இருக்கும். உங்களோடு என்னுடைய சிந்தனைகளை நான் முன்பு அடிக்கடி பரிமாறிக்கொண்டு வந்திருந்தேன். நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக உங்களோடு என்னுடைய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ளாமல் இருக்கிறேன். இது மன இயல் என்று சொல்லப்படுகின்றதாகிய வீட்டு இயல் அல்லது வீட்டு பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு என்னென்ன அறிவு, விஞ்ஞான அடிப்படை அறிவு தேவைப்படும் வீட்டில் உள்ளோருக்கு, ஆண் பெண் குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்கள், இவர்கள் எல்லா பராயத்தினருக்கும் பொதுவான ஒரு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இந்த அறிவுதான் அவர்களுக்குரிய ஊட்டச்சத்தாக மாறியிருக்கும். உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தால், வீட்டு தோட்டத்தில் இருந்து வீட்டில் உள்ள கழிவு மேலாண்மைகள் வரைக்கும் இந்த ரசாயனம் அல்லது இந்த விஞ்ஞானம், இந்த உயிரியல் பின்னி பிணைந்திருக்கின்றது. எவ்வளவு தூரத்துக்கு வீட்டில் உள்ளவர்கள் படித்தவர்கள், படியாதவர்கள் என்ற பாகுபாடின்றி ஒரு அடிப்படை அறிவை அவர்கள் கொண்டிருந்தால் வீட்டின் பொருளாதாரம், நாட்டின் பொருளாதாரம் மேன்மைப்படும். அதோடு மானிடம் உச்சத்தை தொடும். இது என்னுடைய நீண்டகால அனுபவத்திலிருந்து நான் பெறப்பட்ட உண்மையாக இருக்கிறது. வேறொன்றும் தேவையில்லை. மனித இனத்துக்கு தேவையான ஒன்று உணவு, உறையுள், மற்றது உடை. அது உணவும் உறையுளும் மிக முக்கியமாக இருக்கும். முதலாவது உணவாக இருக்கின்றது. இதில் சார்ந்துதான் ஊட்டச்சத்துக்கள் மனிதன் உடல் சேருகின்ற பொழுது, நிறைவாக கிடைக்கின்ற பொழுது அந்த சமூகம் ஒரு உற்சாகமான சமூகமாக, ஒரு பலமான சந்ததியாக உருவாகும். இதுதான் அடிப்படை. இங்கே அரசியல் கிடையாது, இங்கே ஆணவம் கிடையாது, இங்கே சமயம் கிடையாது. இதுதான் சமயம். இதுவே மிகப்பெரிய சமயம். அதாவது ஒரு சாதாரண வாழ்வியலில் விஞ்ஞான அறிவு ஒவ்வொருவருக்கும் மேம்படுமாயிருந்தால் அந்த வாழ்வியல் அர்த்தமுள்ள வாழ்வியலாக இருக்கும். ஆகவேதான் இந்த நாளில் நான் உங்களோடு என்னுடைய சிந்தனைகளை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். யாராவது இங்கே என்னுடைய நிகழ்வை அல்லது என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய ஒரு சமிக்கை அல்லது ஒரு சிக்னல் அல்லது ஏதாவது ஒன்று கருத்தை பதிவு செய்தால் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கலாம். கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருந்தால் தான் நான் அதை தொடர்ந்து உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பரிமாற முடியும். நான் நீண்ட காலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியோடு வருவேன். கூடுதலாக அரங்கம் சார்ந்த, நாடகம் சார்ந்த செய்தியோடு தான் வருவேன். ஆனால் இப்பொழுது இன்று நான் அரங்கம் சார்ந்த விஷயத்தை விட்டு விஞ்ஞானம் சார்ந்த விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு பரீட்சார்த்தமாக வந்திருக்கிறேன். இந்த பரீட்சார்த்த விஷயத்தில் பலனளிக்கக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகவே இங்கே பங்காளர்கள், இதை பார்வையிடுவோர் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு கருத்துரையும் இங்கே கிடைக்கப்படவில்லை. ஆகவே நான் சும்மா என்னுடைய எழுந்தமானத்துக்கு நான் பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஆனாலும் இந்த பதிவு இருக்கும் என்ற காரணத்தினால் நான் இன்று ஒரு சில சிந்தனைக்காக சில விஷயங்களை சொல்ல முனைகிறேன். விவசாயத்தில் ஒரு அடிப்படை விஞ்ஞானம் இருந்தால் எவ்வளவு பெரிய நன்மைகளை தரும். அடிப்படை விஞ்ஞானம், அதாவது இந்த அவரை குடும்ப தாவரங்கள் நாங்கள்
கூடுதலாக எங்களுடைய உணவில் பயன்படுத்த வேண்டும். அது எமது மக்களின் புரத உணவை, புரத உணவு என்பதுதான் எங்களுடைய உடலின் மூளையின் கட்டுமானத்துக்கு தேவையான அமினோ அமிலங்களை வழங்குகின்ற ஒரு அடிப்படை மூலமாக அமைகிறது. அந்த புரத உணவு தங்கியிருக்கின்ற செறிந்திருக்கின்ற உணவுப் பொருட்களில், காய்கறிகளில் முக்கியமானது அவரை இனங்கள். இந்த அவரை இனங்களை பயிர் செய்தல் வீட்டில் மிக இலகுவானது. ஒரு அடிப்படை அறிவும் அங்கே இருந்தால் இன்னும் உங்களுக்கு அந்த உற்சாகம் அதிகரிக்கும். அதாவது இந்த அவரை இனங்கள் என்று சொல்லுகின்ற இந்த பீன்ஸ், காவிளாய் தொடக்கம், காவிளாய் என்று கேள்விப்படுவீர்கள், உரத்துக்கு பாவிக்கப்படுகிறது. சணல், மற்றது இந்த சோயாவரை, பைத்தங்காய், இவைகள் உளுந்து பயறு, உளுந்து பயறு, இவைகளில் வேர் முடிச்சுக்களை நீங்கள் பார்க்கலாம். வேர் முடிச்சுக்களை பார்க்கலாம். இதில் என்ன விஞ்ஞானம் இருக்கின்றது? இதில் தான் எமது பாரம்பரிய விவசாயம் தலை தோங்கி நின்றது. பாரம்பரியத்தில் எமது தமிழர்கள் என்று சொல்லலாம், உலகம் என்று சொல்லலாம், இந்த மக்களுக்கு ஒரு அடிப்படை அறிவு ஞானம் இருந்திருக்கிறது. அவர்கள் சுழற்சி முறை பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் காவிளாய் என்கின்ற அந்த களை என்று நான் சொல்லுவேன், அதனை அவர்கள் புகையிலை கண்டு, பொதுவாக புகையிலை கண்டு கூடிய உரம் தேவைப்படுகிறது, பசலை தேவைப்படுகிறது. அதற்கு அதை அவர்கள் பாய்ப்பார்கள் நிலத்தில். சரி, இந்த அவரையின தாவரங்களில் என்ன விசேஷம் இருக்கிறது? அதில் என்ன விஞ்ஞானம் இருக்கிறது? அதை தெரிந்து கொண்டால் என்ன நன்மை இருக்கிறது? இப்படி பல கேள்விகள் எழும்பும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் திசை மாற்றும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு வீட்டில் ஊட்டச்சத்து இல்லை, மெலிந்து போயிருக்கிறார்கள், உடலில் அவர்கள் வலுவின்றி தெரிகிறார்கள். அது மிகப்பெரிய சாபம். இதுதான் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் பலமுள்ளவர்களாக, அதாவது மனம், உள்ளம் ரெண்டும் பலமுடையதாக இருக்க வேண்டும். அதற்கு ஆரோக்கியமான உணவு தொடங்குகிறது. அதற்கு இந்த உயிர் சத்துக்கள், இந்த ஊட்டச்சத்துக்கள், இந்த போஷாக்கு, புரத பொருள் நிறைந்த உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது. புரதம் உடல் வளர்ச்சிக்கு தேவை என்கின்ற அடிப்படை அறிவு ஒரு விஞ்ஞானம். அது தெரியாமலே எவ்வளவு பேர் அந்த புரத உணவுகளை விரும்பி உண்ணாமல், அவற்றை பயிர் செய்யாமல், அவற்றை பயன்படுத்தாமல் வீணடிக்கிறார்கள். அவர்கள் தங்கள் உடலில் சோயா அவரை சேர்த்துக் கொள்ள வேண்டும், சோயாவை பயிர் செய்ய வேண்டும். ஜப்பானில் உள்ள ஒரு தீவிர மக்கள் 100 வயதுக்கு மேல வாழுகிறார்கள் என்றால் அதுக்காக ஒரு சோயா பாலில் தயாரிக்கப்படுகின்றதாகிய அந்த தயிரை, சோயா பாலின் தயிர் தயாரிக்கிறார்கள். அதே ஒரு உணவில் இறைச்சிக்கு பதிலாக இறைச்சியாக பாவிக்கிறார்கள். சோயா மீட் என்றே நாங்கள் இப்பொழுது சொல்ல பழகிவிட்டோம். இது ஒரு புரதம். இந்த தாவர புரதங்களில் மிகுந்த நன்மைகள் இருக்கின்றன. விலங்கு புரதங்களை எடுப்பதை பார்க்கிறோம், தாவர புரதங்களில் அதீத நன்மைகள் இருக்கின்றன. அதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் அதோடு சேர்ந்து கிடைக்கின்றன. விட்டமின்ஸ்களும் அதோடு சேர்ந்து, புரதத்தோடு சேர்ந்து கிடைக்கின்றன. ஆகவேதான் நீங்கள் அவரை இனங்களை வீட்டில் பயிரிட பழகுங்கள். இதில் என்ன விஞ்ஞானம் இருக்கின்றது? முதலாவது புரதம். அந்த புரதம் உடல் வளர்ச்சிக்கு, மன வளர்ச்சிக்கு தேவையானது என்று சொல்லிவிட்டேன். அது உடலை கட்டுகின்ற, உடலை ஆரோக்கியத்துக்கு கொண்டு செல்கின்ற, வித்திடுகின்ற, கல்வியில், விளையாட்டில், கைத்தொழிலில் நாங்கள் பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால் எங்களுடைய உடல் உறுதியாக இருக்க வேண்டும். சரி, அந்த புரதம் கொண்ட இந்த அவரை இன தாவரங்களை பற்றி மேலும் என்ன சொல்லக்கூடியதாக இருக்கும்? காவலாயை பற்றி சொன்னேன். அதை உரமாக பாவித்து மண்ணின் வளத்தை பெருக்கி அதில் பயிர்களை, வளர்கின்ற பயிர்களை ஊக்குவித்து
உயர்ந்த விளைச்சலை பெற்று வருமானத்தை பெருக்கலாம். வருமானத்தை பெருக்கலாம் என்பதே சில பேருக்கு தெரியாது இருக்கின்றது. வறுமைக்குள் வாழ்கிறார்கள். சில உங்கள் வீட்டிலேயே உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற வேலியே உங்களுக்கு அன்றாட உணவை தரும். வேலியே உங்களுக்கு அதீதமான ஒரு பலனை தரும். வேலியே உங்களுக்கு வருமானத்தை தரும். அது சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் தொங்கு தாவரங்களை உருவாக்கலாம். வேலிகளில் வருமானம் தருகின்றதாக உயிர் வேலிகளை அமைக்கலாம். இது ஒரு வீட்டில் உள்ள மனையியல் விஞ்ஞானம், ஒரு வீடு சார்ந்த விஞ்ஞானம். ஆகவேதான் நான் உங்களோடு இந்த விஷயத்தை பரிமாறிக்கொண்டிருக்கின்றேன். சரி, காவலாயை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இனி காவலாயை கண்டால் கையெடுத்து கும்பிடுங்கள், காலால் மிதிக்காதீர்கள். ஏனென்றால் அது இறைவன் கொடுத்த வரம் இந்த பூமிக்கு. அவன் இந்த பூமியை வெறுமையாக வறுமையில் வற்றி போக விடாமல் இருப்பதற்காக சில வகையான களைகள் வடிவத்தில் அற்புதமான மூலிகைகளை உருவாக்கி நிலத்தை அவர்கள் கடவுள் இயற்கை செழிக்க பண்ணுவதற்காக தரப்பட்டிருக்கிறது. அதில் ரைசோபியம் என்கின்ற ஒரு பாக்டீரியா இருக்கிறது. வடிவா கவனிங்கள், வேல் முடிச்சில் இருக்கிறது. அந்த வேல் முடிச்சில் காணப்படுகின்ற ஒரு வகை உயிரினம். நீங்கள் அவரையின தாவரங்களுடைய வேரை கிளப்பி பார்த்தால் தெரியும், முடிச்சுகளாக இருக்கின்றன. சுழற்சி முறை பயிர் செய்கை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் செய்ய வேண்டும். மாறி மாறி அவரையின தாவரங்களையும் மற்ற தாவரங்களையும் வைத்து அந்த மண்ணை நீங்கள் வளமாக மாற்ற வேண்டும். உங்களுடைய மண் பொன்கொழிக்கும். உங்களுடைய மண், ஒரு பிடி மண் என்ன பொறுத்தவரை பல கோடி கிராம் வைரம் பொன்னுக்கு மேலானது. அந்த மண் தான் எங்களுக்கு உயிரை தருகிறது, ஊட்டத்தை தருகிறது. ஆக அந்த மண்ணை நாங்கள் வளப்படுத்துவோம். மண்ணை வளப்படுத்துகின்ற அந்த பங்கில் இந்த அவரையின தாவரங்கள் மிக முக்கியமாக இருக்கின்றது. அதை பற்றிய ரசாயனம் மிக முக்கியம். அதிலிருந்து கிடைக்கிற கனிகள், அவரையின தாவரங்களிலிருந்து கிடைக்கிற அவரைக்காய் நான் சொல்லுவோம், சோயா அவரை, கௌபி என்று சொல்வீர்கள், உளுந்து, அவையெல்லாம் புரதம் மிகுந்தவை. இப்பொழுது 1 கிலோ மாமிச இறைச்சியை நீங்கள் வாங்க போனால் அது உங்களால் கட்டுப்படியாகாது. ஆனால் உங்களுடைய நாவுக்கு சிலருக்கு அது ருசித்து பழகினபடியால் அதற்கு அவர்கள் ஏங்குகிறார்கள். ஆனால் அதை விட மிகவும் ருசியானதும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் கொண்டதும் எல்லா வகையான அமினோ அமிலங்களையும் உங்களுடைய மூளை கலங்களை செல்களை கட்டுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆண்மையை பெருக்குவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பெண்மை தன்மையை பெருக்குவதாக இருந்தாலும் சரி, இவை இந்த புரதம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த புரதத்தை கட்டுகின்ற, புரதத்தை எங்களுக்கு வாரி வழங்குகின்ற, எங்கள் உடலின் உறுதிக்காக அடிப்படை பொருளாக இருக்கின்ற அமினோ அமிலங்களை தருகின்ற, அமினோ அமிலம் என்றது புரதத்தினுடைய எளிய மூலக்கூறு, எளிய ஒரு பகுதி. அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த விஞ்ஞானம் எல்லாம் சாதாரணமாக எவ்வளவோ பெயர்கள், எவ்வளவோ அவதூறுகள், எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுகிறீர்கள், கற்றுக்கொள்ளுகிறீர்கள், தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். அமினோ அமிலத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு கட்டுமானம், அது ஒரு அடிப்படை கூறு, அது புரதத்தினுடைய அடிப்படை கூறு. பல வகையான அமினோ அமிலங்கள் இருக்கின்றன. அதிலே சோயா அவரையை பற்றி சொன்னேன். அது ஜப்பான் மக்களுடைய பிரதான உணவாக இருக்கிற காரணத்தினால் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். இந்த ஆரோக்கியத்துக்கு வித்திடுகின்ற வித்தான அவரை விதைகளை விதையுங்கள் உங்கள் நிலத்தில்.
நிச்சயமாக நீங்கள் பலனடைவீர்கள். வறுமையாக நிலத்தை விட்டு வறுமையாக இருக்காதீர்கள். உங்களுடைய வேலி பரப்புகள் எல்லாம் வளம் கொளிக்கட்டும். தொங்கு தாவரங்களை உருவாக்குங்கள். சோம்பி இருக்காதீர்கள். எனக்கு சுகம் இல்லை, எனக்கு கை இயலாது, கால் இயலாது. இதெல்லாம் ஒரு சாட்டுக்கள். இது உங்களுடைய வாழ்வை நீங்கள் முடித்துக் கொள்ள நீங்கள் சொல்லுகிற ஒரு விஷத்தனமான விடயங்கள் உங்கள் மூளையில் ஏறி இருக்கிறது. அகற்றிக் கொள்ளுங்கள். விடுதலையாகுங்கள். வறுமை என்கிற பேய் அடித்து ஓட பண்ணுங்கள். வறுமைதான் மானிடத்தின் மிகப்பெரிய சாபம். இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் நுகர்வு பொருளாதாரத்தில் தங்களை தாங்கள் அழித்துக் கொள்ளுகிறார்கள். வீட்டில் சாப்பாட்டுக்கு அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது. அவருக்கு, அந்த நபருக்கு, அந்த இளம் வயசு ஆண் பெண் போன்றவருக்கு விலையுந்த காலணி மீது ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. அதற்காக தங்களுடைய பொன்பொருளை கூட வித்து வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள். அழகான கைப்பைகளை போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வீட்டில் இருக்கிற நிலத்தை பண்படுத்த தெரியாதவர்களுக்கு, நிலத்தை பண்படுத்தினால் அதிலிருந்து பெறுகிற வருமானம் அவர்களை உற்சாகப்படுத்தும், அவர்களை அழகுபடுத்தும். எவ்வளவு நீங்கள் பொருத உணவை உட்கொள்ளுகிறீர்களோ அவ்வளவு நீங்கள் அழகுள்ளவர்களாக, திடகாத்திரமானவர்களாக, பிரகாசமானவர்களாக, சாதனையாளர்களாக வர முடியும். அப்போ நீங்கள் உடலை பேணாமல் பெரிய கம்பெனிகள் என்று சொல்லுவோம், பெரிய முதலாளிகளை நீங்கள் வளர்க்கிறதுக்காக நீங்கள் வளர்கிறீர்கள். நீங்கள் அவர்களுடைய ஒரு பொருளாதார சமன்பாட்டின் ஒரு எண்ணாக மாறாதீர்கள். நான் சொல்வதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு பொருளாதார உற்பத்தியை நடத்துகின்ற பொழுது அந்த உற்பத்திக்கு வாங்குவோர் திறன், எத்தனை பேர் இளைஞர்கள், எவ்வளவு பேர் இந்த காலணியை விரும்பி போடுகிறார்கள், அவர்கள் எப்படி மயக்குவது, எப்படி அவர்களை கவர்வது, எப்படி அவர்களை வாங்க செய்வது. இது ஒரு மனுஷனுக்கு காலணி அவசியம். ஆனா காலணிதான் வாழ்வை இல்லை. சிலருடைய வாழ்வில் அடுத்த நாள் சாப்பாட்டுக்குரிய வழி அவர்களுக்கு தெரியாது. இருக்குது, சாப்பாடு இயற்கை தந்திருக்குது, வீட்டிலே நிலம் இருக்கிறது, வேலிகளில் உங்களுக்குரிய உணவுக்கான இருக்கிறது. நீங்கள் எழுந்து ஒரு விதியை ஊன்ற தெரியவில்லை உங்களுக்கு. அந்த விதியை ஊன்றி அதிலிருந்து பலனை பெறுவதற்குரிய ஒரு உற்சாகம் பிறக்கவில்லை. முதலில் நீங்கள் விதியை ஊன்றுங்கள், அது வளரட்டும். நீங்கள் உறங்குற பொழுதும் அது உங்களுக்காக உழைத்து இந்த ஆக்சிஜனை, இந்த கார்பன் டை ஆக்சைடை அது பெற்று வாழ்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்கள் இனிமேல் உங்களுடைய உணவில், வீட்டில் புரதம் என்கின்ற அந்த பொருளை தவிர்க்காதீர்கள். அதை எந்த விதத்திலும் சேர்க்க பழகிக் கொள்ளுங்கள். அவரை தாவரங்களை எடுங்கள், அவை சுழற்சி முறை பயிற்சிக்கு உட்படுத்துங்கள். இந்த முறை நீங்கள் ஒரு இடத்தில் மிளகாய், கத்தரி போன்றவற்றை பயிர் செய்தால் ஊடு பயிராக கூட நீங்கள் இந்த உளுந்து, பயறு, இவ்வாறான சோயா, இவ்வாறான பயிர், அவரை இனங்களை எல்லாம் நீங்கள் விதைக்கலாம். விதைக்க வேணும். விதைகள் விலை மதிப்பற்றவை. ஆனால் விலை எங்களுடைய ரூபாய்கள், எங்களுடைய பவுண்ட்ஸ்கள், எங்களுடைய டாலர்ஸுக்கு மதிப்பு குறைவாக இருக்கிறது. அப்படி உங்களுடைய இடத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை விதைத்து அதை பண்படுத்தி பயன்படுத்தாமல் இருந்து வெறும் காலணிக்காக நீங்கள் உங்கள் கால்களை தேய்க்கிறீர்கள். உங்கள் கால்கள், உங்கள் உரம்பியிருந்த கால்கள், உங்களுடைய வலிமை பெற்ற கால்கள் புரதத்தினால் 6 அடி 7 அடி, அதுக்கு மேலும் 7 மீட்டர், அதுக்கு மேலும் நீங்கள் பாய்ந்து உலக சாதனை படைக்கிற வைராக்கியமான மனதை கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவை. அதற்கு அடிப்படை தளமே உங்களுடைய உடலும் மனமும் உறுதி பெறுதல். உடலை உறுதி செய்ய உங்களுடைய மனம் உறுதியாயிட்டால், உறுதி செய்ய உங்களுடைய மனம் உறுதியாயிட்டால் எல்லாம் கூட வரும்.
உலகமே உங்களுடைய பயப்படும். ஆகவேதான் தயவு செய்து இனிமேல் உங்களுடைய காலத்தை வீணாக்காதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். எப்பொழுதும் நீங்கள் இந்த மனையியல், நான் சொன்ன மனையியல் விவசாயத்தை பற்றிய கருத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு புரதத்தினுடைய முக்கியத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவரை இன தாவரங்கள் உள்ள வேர் முடிச்சுகளில் உள்ள ரசாயனம் சொல்லியிருக்கிறேன். அங்கே ரைசோபியம் என்கின்ற ஒரு நுண்ணுயிர் பாக்டீரியா வாழ்கிறது, நன்மை செய்யும் பாக்டீரியா. அது இலவசமாக இந்த காற்றிலே இருக்கிற 70% மேலே காற்றிலே நைதரசன் இருக்கின்றது. இந்த நைதரசன் தான் புரதத்தினுடைய தொகுப்புக்கு தேவையான ஒன்று. நைதரசன், அதன் குறியீடு எண். இதை தெரிஞ்சு கொள்ளுங்கள், எல்லோரும் தெரிஞ்சு கொள்ளுங்கள், இது அவங்க நட்டமில்லை. இந்த நைதரசன் என்கின்ற இந்த மூலம் வளிமண்டலத்தில் இருக்கிறது. உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்குரிய பொருள் வளிமண்டலத்தில் உங்களை சூழ்ந்து இருக்கிறது. அதை எடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கின்றவை இந்த அவரின தாவரங்கள். உங்களுக்கு உரத்துக்கு காசு தேவையில்லை, உரத்துக்கு நீங்கள் எங்கும் போக தேவையில்லை. உரத்தை உருவாக்க வேண்டே இறைவன் உற்பத்தி ஆக்கியவைதான் இவைகள். ஆகவே தயவு செய்து நீங்கள் அந்த ரைசோபியம் என்கின்ற நன்மை விளைக்கின்ற பாக்டீரியாவை கொண்டிருக்கின்ற வேர்முடிச்சுக்களை கொண்டிருக்கின்ற இந்த புரத தாவரங்களின் மூலமாக வளிமண்டல நைதரசனை புரதமாக தொகுத்து வளிமண்டலத்தை நீங்கள் புரதமாக உங்களுடைய உடலுக்கு உறுதி தருகின்ற ஒரு மூலமாக நீங்கள் கொள்ள வேண்டும். அந்த விஞ்ஞானம் அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும். நைதரசன் வளிமண்டலத்தில் பெருமளவு இருக்குது. அதில் தான் உங்களுக்கு தேவையான உங்களுடைய உடலை கட்டி எழுப்புகிற உறுதியை உருவாக்குகின்றதாகிய அந்த மூலம் இருக்கிறது. அந்த மூலத்தை எடுத்து அந்த மூலத்தில் இருந்து நீங்கள் உங்கள் உடலை முதல் உறுதியாக்குங்கள். இரண்டாவது வடிவா கவனியுங்கள். இரண்டாவதாக பொருளாதாரத்தில் மேம்படுங்கள். வடிவா கவனியுங்கள். நீங்கள் விவசாயம் அல்லது இந்த அடிப்படை அறிவு அப்படியே போயிடாது. உங்களுடைய மனதில் எழுகின்ற இந்த எண்ணம் எழுச்சி உங்களுக்கு காணி நிலத்தை கொண்டு வரும். உங்களுக்கு கொண்டு வரும். இயற்கை உங்களை தந்தளிக்கும். நீங்கள் பயனற்றவர்கள் என்று உங்களை நீங்களே தீர்மானம் எடுத்து உங்களை நீங்களே தாழ்த்தி படுத்துகிறீர்களாக இருந்தால் உங்களை பிரபஞ்சமோ அல்லது உங்களுடைய இயற்கையோ உங்களை வாழ்விக்காது. உங்களுடைய இயற்கை வாழ்விக்க வேண்டும், உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களுடைய இயற்கையின் அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் எழும்புங்கள், விதையுங்கள். அதிலும் குறிப்பாக இந்த அவரின தாவரங்களை விதையுங்கள். ஏனென்றால் அதிலே இருக்கக்கூடிய விஞ்ஞானம் இப்ப சொல்லிவிட்டேன், திரும்ப சொல்லுகிறேன். நன்மை விளைவிக்கின்ற நுண்ணங்கிகளை கொண்டிருக்கிறதாகிய அந்த இயற்கை உரத்தை தருகின்ற, இயற்கையின் பசலையை தருகின்ற அந்த அவரின தாவரங்களில் நீங்கள் கருத்தாயிருங்கள். காவிடா என்கின்ற தாவரத்தை சொன்னேன், அதையும் நீங்கள் கையெடுத்து கும்பிடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். வேலிகளில் தொங்கு பயிர்களை உருவாக்குங்கள். உங்கள் வீட்டில் உள்ள கழிவுகள் எல்லாம் உரமாக மாற்றுங்கள். தேங்காய் நாரில் இருந்து எடுக்கிற அந்த தூசு, டஸ்ட், இங்கே இங்கிலாந்தில், லண்டனில் காசு கொடுத்து வாங்குகிறோம். அதிலும் ஒரு பெருமதியான பொருளாக இங்கே கணிக்கப்படுகிறது. என்றால் இங்கே வீடுகளில் அறைகளில் வளர்க்கிற தாவரங்களின் மண் என்று சொல்கிறதற்கு பதிலாக இந்த ஊடகமாக இந்த தேங்காய் பொச்சிலிருந்துதான், நாற்கழிவில் இருந்துதான் அவர்கள் அந்த அடிப்படை மண்கூறுகளை, விலையுயர்ந்த மண்கூறுகளை தயாரிக்கிறார்கள். அவை உங்களுடைய நாட்டில் இந்த தேங்காய் பொச்சை எறியாதீர்கள். அதை நீங்கள் தூசியாக்கி அதை ஒரு சாடிக்குள்ளே பேக்குள்ளே போட்டு அதுக்கு ஒரு அவரை விதையை ஊன்றுங்கள். இது ஏழ்மை வறுமையின் அடையாளம் இல்லை, இது புத்திசாலித்தனத்தின் அடையாளம். நீங்கள் இயற்கையை கௌரவிப்பதின் அடையாளம். உங்களுடைய எதிர்காலத்திற்கு நீங்கள் ஒரு பெரிய ஒளியேற்றுகின்ற, விதை ஊன்றுகிற விஷயமாக எடுங்கள். ஆகவேதான் நீங்கள் விதை ஊன்ற பழகுங்கள், விதைக்க பழகுங்கள். ஒரு விதையிலிருந்து 1000 விதைகள், இதுதான் மூலதனம். மூலதனம் ஒரு
கோழியை வளவுங்கள், அதிலிருந்து 10 முட்டைகளை எடுங்கள், அடைகாத்து 10 ஆக்குங்கள், 100 ஆக்குங்கள், 1000 இதுதான் அடிப்படை, இதுதான் அடிப்படை. ஆகவே தயவு செய்து உங்கள் காலத்தை வீணாக்காதீர்கள். இன்று நான் உங்களுக்கு புரதத்தினுடைய மேன்மை பற்றியதான ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லியிருந்தேன். இந்த அடிப்படை அறிவு எல்லோருக்கும் இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய வாஞ்சை. இந்த அடிப்படை அறிவு இருந்துட்டால் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் கொடிகட்டி பரப்பீர்கள். வீட்டு தோட்டம் மட்டுமல்ல, பெரிய தோட்டங்களில் கூட. ஏனென்றால் நீங்கள் அவரை இன தாவரங்களை தெரிவு செய்து சுழற்சி முறை பயிற்சிக்கு ஊடு பயிராகவும் உற்பத்தி செய்ய தொடங்கியிருவீர்கள். உங்களுக்குரிய புரத உணவை நீங்கள் தேட தொடங்கியிருவீர்கள். உங்களுடைய கழிவுப் பொருட்கள், வீட்டில் உள்ள கழிவுப் பொருட்களை உலர்த்தியோ அல்லது அவற்றை நொதிக்க பண்ணியோ அவற்றை உரமாக மாற்றி அவற்றை நீங்கள் உங்களுடைய சில பேர் சிறு பைகளில், நான் எல்லோருக்கும் பைகள் விநியோகித்திருந்தேன். ஆனால் பரிதாபத்துக்குரிய விஷயம், அவர்கள் அந்த பைகளை தங்களுடைய ஆடம்பரத்தினால் வீட்டுக்கு அழகில்லை என்று சொல்லி தூர எறிந்தவர்கள் கூட அவர்கள் நான் துரதிர்ஷ்டம் பிடித்தவர்கள் என்றுதான் நான் கூறுவேன். என்றால் பணத்தினுடைய அடிப்படை அறிவு அவர்களுக்கு இல்லை. பணத்தின் அடிப்படை அறிவு மூலதனம். மூலதனம் என்பது விதையிலிருந்து தான் தொடங்குகிறது, முட்டையிலிருந்து தான் தொடங்குகிறது. இது ரெண்டையும் அவமதிப்பவர்கள் வாழ்வில் துரதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் வறுமை கண்டே பிறந்தவர்கள். அவர்கள் பெரிய மற்றவர்களை கொள்ளடித்து சுரண்டி சூழ்ச்சியால் ஏதாவது பணக்காரராக மாறலாம். ஆனால் அது அவர்களை திருப்தியப்படுத்தாது. ஒருவேளை கஞ்சி என்றதை நான் அவ்வளவு விரும்புகிறேன். ஆனால் கஞ்சியில் இந்த புரதம், இந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தால் அது நல்லது, அதுதான் ஆரோக்கியமானது. அப்படியாக ஆரோக்கிய உணவை சாப்பிட்டு சந்தோஷமாக திருப்தியாக வாழுகின்ற ஒரு ஆரோக்கியமான மனம், உடல் ரெண்டும் உறுதியாக இருக்கின்ற ஒருவர் பாக்கியமான, அதுதான் தேவை. ஆக அந்த தேவையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மனோநிலை எங்களுக்கு வர வேண்டும். பணம் பின்னர் வந்து சேரும், செல்வம் வந்து சேரும். நீங்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டிய அவசியம், செல்வம் உங்களை சேரும். இதுதான் விதி. உங்களை செல்வம் சேரும் எப்ப நீங்கள் இந்த இயற்கை தருகிற வரங்களை நீங்கள் அனுமதிக்கிற பொழுது. ஆகவே இந்த இயற்கை தருகிற வரங்களை நீங்கள் அனுமதியுங்கள். நீங்கள் ஆள பிறந்தவர்கள், வாழ பிறந்தவர்கள், வாழ்வில் ஜொலிக்க பிறந்தவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களுடைய இந்த அற்புதமான இயற்கையில் நீங்கள் இணைந்திருங்கள். இணைந்தவுடன் உங்களுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் மறைந்துவிடும், ஓடிவிடும். உங்களுடைய இடங்கள், நீங்கள் வாழுகின்ற இடங்கள், நீங்கள் கால் மிதிக்கிற இடங்கள் எல்லாம் பொன்கொழிக்க ஆரம்பித்துவிடும். ஆகவே நான் உங்களை எல்லாம் வல்ல பரம்பொருள் இந்த இயற்கை என் பேரால வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இயற்கையிடம், எனக்காக இந்த பிரபஞ்சத்திடம் நான் என்னை பலப்படுத்துமாறு, உங்களை பலப்படுத்துமாறு, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் ஒரு உன்னதமான சக்தி உருவாக வேண்டும். எப்படி இந்த வளிமண்டலத்தில் நைதரசன் என்கின்ற ஊட்டச்சத்துக்குரிய அடிப்படை பொருள் மறைந்திருக்கிறதோ, நிறைந்திருக்கிறதோ, அதே போல எல்லா உயிர் சத்துக்களுக்கும் உறைவிடமாக எங்களுடைய பிரபஞ்சம் இருக்கிறது. அதை கிரகிக்கின்ற வழிதான் தெரியாம இருக்கிறது எங்களுக்கு. அதை கிரகிக்கிறதுக்கு இந்த காவலாயால் முடியும், இந்த அவரையின தாவரங்களால் முடியும். அவை அந்த வரத்தை பெற்று உரமாக மாற்றி உங்களுக்கு தருகின்றன. நீங்களால் அதை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக சில பேர் இருக்கிறார்கள். தயவு செய்து அந்த மனநிலை மாறட்டும். வாழ்வில் வெற்றியை நோக்கி செல்வோம். இயற்கையின் வரங்களை பெறக்கூடியவாறு நாங்கள் எம்மை தயார் பண்ணிக் கொள்வோம். ஆகவே இன்றைய நிகழ்வை கலந்து கொண்டு இதை கேட்டவர்கள் எல்லோருக்கும் இந்த பரம்பொருள் அல்லது இந்த இயற்கை உன்னதமான வாழ்வை
பரிசளிக்கட்டும். அவர் உளநோய், மனநோய், உளநோய், அவருடைய பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள், உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது. அதைத்தான் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பிரபஞ்சத்திடம் விஷயம் இருக்கிறது, பிரபஞ்சத்தில் ரகசியம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வோம். ஆகவே பிரபஞ்ச ரகசியத்தில் ஒரு ரகசியத்தை இன்று நான் விடுவித்திருக்கிறேன். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை சூழ்ந்து அளவற்ற வளம் இருக்கிறது. நாங்கள் அதை கிரகிக்க முடியாமல் எங்களுக்கு திரை போட்டு விட்டிருக்கிறோம். அந்த திரை விலகுகிறது. இன்று முதல் உங்களுக்கு நல்ல காலம், எனக்கும் நல்ல காலம் பிறக்கிறது என்று கூறி உங்களை வாழ்த்தி, வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை, ஓங்குக மாநிலம், எங்களுடைய நாடும் வீடும் செழிக்கட்டும், எல்லோருடைய வாழ்விலும் சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் ஒற்றுமை, ஓங்குக மாநிலம். வணக்கம்.